அனைவருக்கும் வணக்கம். சற்று வெளியான தகவல். ரயில்வேயில் வேலை 368 காலி பணியிடங்கள் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இது பற்றி கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஜாப் பற்றி கூடுதல் தகவல் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக துல்லியமாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்கள். இது போன்ற ரயில்வே வந்து அடிக்கடி வந்து வேலையை விட்டு வந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா கூடுதலாக இந்திய ரயில்வேயில் காலியாக உள்ள பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டு வருகின்றன. ரயில்வேல் ஆட்சேர்ப்பு வாரியம் வாயிலாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது இந்திய ரயில்வே துறையில் காலியாக உள்ள ஸ்டேஷன் கண்ட்ரோலர் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றி விவரங்கள் வந்து பார்க்கலாம். பணி பார்த்தோம்னா ஸ்டேஷன் கண்ட்ரோலர் பிரிவில் 368 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். வயது பார்த்திங்கன்னா 14/10/2025 படி 20 வயதுலேருந்து 33 வயது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி முறை பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை சொல்லியிருக்காங்க. இதோட சம்பளம் பார்த்திங்கன்னா மாதம் 35,400 முதல் 1,12,400 வரை சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை பார்த்தா ஆன்லைன் மூலயமா தான். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. அதுவே பெண்கள் எஸ்டி எஸ்சி பிரிவினருக்கு ரூபாய் 250 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு தேர்வு எழுதிய பிறகு முழு கட்டணமும் திருப்பி அளிக்கப்படும்னு ஒரு கூடுதல் தகவல் விட்டுருக்காங்க. அதேபோல் 500 கட்டணம் செலுத்தவர்களுக்கும் 400 திருப்பி தரப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாள் தான் 14/10/2025. இது போன்ற தேர்வு மற்றும் ஜாப் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.